ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன அளவான வீடு தான். இந்த வீட்டை எப்படி அழகாக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம அழகாக்கலாம். நிறைய ரூபா செலவு பண்ணிதே ஒரு வீட்டை அலங்கரிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட ஐடியாஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாக ஆக்கணும் அப்படின்னா வீடு ரொம்பவே அழகாக இருக்கும். இது போர்ட்டிக்கோலேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த சைட் போனோம்னா வீடு, அந்த பக்கம் போனோம்னா மாடி. வாஷிங் மிஷின் அது பக்கத்தில் அப்படியே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இதுதான் நிலக்கதவு. நிலக்கதவு நம்ம தலைவாசலேருந்து உள்ளே போன உடனே ஒரு ஹால் இருக்குது. ஒரு அளவான ஹால் தான். அதில் ஒரு சிம்பிளாக ஒரு சோஃபா செட்டு, சோஃபா செட்டுக்கு ஆப்போசிட் டிவி கப்போர்டு இருக்குது. இது என்னோட பையனோட ஃபோட்டோ. அப்படியே நம்ம ஹால்லேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா பூஜை ரூம் இருக்குது. இந்த பூஜை ரூம் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லா சாமி படமும் நம்ம கிராண்டாக வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்னா சாமியெல்லாம் கும்பிட்றதே இல்லை. என் பையன் இல்லாததுனால 2 வருஷம் 10 மாதமாக சாமி கும்பிட்றதில்ல. பாப்பா மட்டும்தான் சாமி கும்பிட்டுக்கிறோம். நானும் விளக்கேற்றாமத்தே வச்சுருந்தேன் 1 வருஷமாக. அப்புறம் எல்லோரும் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பூஜை ரூமு பாப்பா கைவசம் கொடுத்தாச்சு. அதுவே க்ளீன் பண்ணிக்கும், விளக்கேற்றிக்கிறோம், சாமி கும்பிட்டுக்கிறோம். நான் சாமியே கும்பிட்றதுல விபூதி பூசுகிறதே இல்லை. 2 வருஷமும் 10 மாதம் ஆச்சு. கவலை தான், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லையே அப்படின்னு, பொம்பளை பிள்ளைக்காக. அப்படியே இந்த ஹால் வெளி வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரே ஒரு கட்டில் மட்டும் போட்டிருக்கேன். சிம்பிளாக நீட்டாக தான் இருக்கும் கட்டில். இந்த சைடு ஹேங்கர் ஸ்டாண்டு போட்டிருக்குது. துணிமை ஏதாவது கழட்டி தொங்க விடுறதுக்காக ஹேங்கர் ஸ்டாண்டு இருக்குது. இது என் பிள்ளைகளோட ஃபோட்டோ. இந்த ரூம்குள்ளே பக்கத்துலேயே அட்டாச்சிங் பாத்ரூம் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கப்போர்டு, 2 கப்போர்டு தனித்தனியாக இருக்கும். கப்போர்டு எல்லாமே வுட் ஃபினிஷிங்லேயே இருக்கும். ஒன்று சொன்ன மாதிரி இந்த கேங்க ஸ்டாண்டில் எவ்வளோ துணி வேணாலும் கழட்டி போட்டுக்கலாம். அப்படியே ரூம்லேருந்து வெளில வந்தோம்னா ஹால் வரும். ஹால்லேருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னா கிச்சன் இருக்குது. டைனிங் ஹாலை தாண்டி கிச்சனுக்கு போகலாம். இந்த டைனிங் ஹாலில் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். என்னோடய டைனிங் டேபிள் எல்லாமே என்னோடய பழைய வீட்லேயே அப்படியே போட்டாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபுல்லாக நம்மளோட சொந்த ஐடியாஸ் தான். அந்த ஃப்ளவர் வாஸுமே நான் பின்னினது தான். பக்கத்துலேயே வெஜிடபிள் ட்ரே இருக்குது. இந்த வெஜிடபிள் ட்ரே, அது பக்கத்தில் ஒரு ட்ராலி. அந்த ட்ராலியில் இந்த க்ரோசரி ஐட்டம் மிச்சம் வரதை அப்படியே அதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேடாமல் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பைசஸ் பாக்ஸ் இருக்குது. ஒன்று மசாலா ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஆல் ஸ்பைசஸ் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன்.
அடுத்து பார்த்தீங்க இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓடிஜி இருக்குது. ஓடிஜி புத்தாஸ் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த க்ரோசரி ஐட்டம் வைக்கிறதுக்காக வந்து நான் வந்து இப்போ இந்த கப்போர்டு வந்து அரேஞ்ச் பண்ணது இல்லை. இந்த சைடு வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவும் அப்படியே நான் இந்த வலது பக்கம் வந்து இந்த ஒரு கப்போர்டை வந்து ரெடி பண்ணோம். ஆல் ஸ்பைசஸ்ஸு மற்றபடிக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே அடங்கிடும். இந்த ரொட்டி மேக்கர் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வேலையை ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மிக்ஸிங் அப்படி தான் நல்லா பவுடராக அரைச்சி கொடுத்துரும். கட்லரி ஹோல்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா அதில் வச்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் கட்லரி ஹோல்டரை. பக்கத்தில் தண்ணி, இங்கே வந்து காஃபி, டீ, சுகர் எல்லாமே வச்சுருக்கேன். கிஸ்மிஸ், முந்திரி எல்லாமே இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். இது கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் இந்த சைடு ஆயில் ஐட்டம். அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா வந்து அப்படியே அடுப்பு இருக்கும். இந்த ஜாடியில் வந்து உப்பு, புளி, மஞ்சத்தூள் 3 போட்டு வச்சுருக்கேன். அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து நல்லது அப்படின்ட்டு அதை பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த ஜாடி கடியில் ₹1 காயின்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது பியூரிட்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து எல்லா தோசைக்கல், பணியாரக்கல் இது எல்லாத்தையுமே இந்த சைடு வச்சுருக்கேன். தாளிப்பு கரண்டி எல்லாமே இருக்கும். இந்த கப்போர்டு எல்லாமே வந்துட்டு நான் கிச்சன் டூரில் காமிச்சிருப்பேன். வேணால் நீங்கள் போய் கிச்சன் டூர் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த சைட் போனோம் அப்படின்னா வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமை வந்து ஸ்டடி ரூமாக மாற்றியாச்சு. ஈசானி ரூமில் வந்து பிள்ளைங்க படித்தா அது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஈசானி ரூமில் ஸ்டடி ரூம் ஆக்கியாச்சு. இதுவே வித் ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் ஸ்டடி ரூம் ரெண்டுமே ஒரே ரூம்பு. இதுலேயும் 2 கப்போர்டு இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அப்படி இந்த சைட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு சேரை போட்டாச்சு, படிச்சுக்கிறதுக்கு தோதுவா. இந்த ரூம் வந்து டைனிங் ஹால் பக்கத்தில் இருக்கும். அப்படியே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு டைனிங் ஹால் வந்துடும். இப்போ வாங்க அப்படியே மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடி நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா பார்க்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்க் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட. இதுதான் ஃபுல் மாடி, இதுதான் பார்க்கு. எல்லா பிள்ளைய விளையாட செஞ்சுக்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.